3 காரியத்தை நீங்க என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். 3 காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை. எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் இடத்தில் கொடுத்தான். போகும். இது யோசியா ராஜா என்கிற ஒரு ராஜா காலத்துல இந்த சம்பவம் நடந்தது. நீங்க முதல் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, யோசியா ராஜாவாகிற போது எத்தனை வயசு? 8 வயதா இருக்கும்போது கர்த்தர் ஒரு மனுஷனை ராஜாவாக்கி இருக்கிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒரு மனிதன் ஆசீர்வதிப்பதற்கு வயசு பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவு வயசு இருக்கு அப்படின்லாம் இல்லை. தேவன் அவன் எவ்வளவு உண்மையா எவ்வளவு தேவனை தேடுகிறானோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கிறார். 8 வயதுல ஒருவனை ராஜா. இவனை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இந்த ராஜா இவன் என்ன செய்தான் அப்படின்னா, இவன் 31 வருஷம் எருசலேம்ல அரசாண்டிருக்கான். யூத ராஜா. இந்த ராஜா பாருங்க, இவன் என்ன செஞ்சானா, இவன் ராஜாவா 8 வயசுல வந்த உடனே ஆலயத்தை முதல்ல அந்த நாட்கள்ல ஆலயத்தை யாரும் பழுது பார்க்கல. இவனுக்கு முன்னாடி இருந்த ராஜா யாருன்னா மனாசே ராஜா. மனாசே யாரு? எசக்கியா ராஜாவுடைய குமாரன். ஆமா, அவன் எருசலேமை நாசமாக்கிட்டான். குற்றமற்ற ரத்தத்தை நிறைய சிந்தினான். ஆகையினால கர்த்தருக்கு ரொம்ப கோவம் எருசலேமை நான் அழிப்பேன், யூதாவை நான் அழிப்பேன், என் முகத்திலிருந்து அவங்களை என்ன செய்வேன், தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோட கர்த்தர் இருக்கிறார். இது இந்த ராஜாவுக்கு தெரியாது. இப்ப இவன் ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. இவன் வந்த உடனே, இவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா பாருங்க. இவன் வந்த உடனே என்ன செய்தான் தெரியுமா? முதல்ல ஆலயத்தை பழுது பார்க்கிறான். கைகளை வைத்து ஆமென் சொல்லமா? ஆலயத்தை பழுது. ஏன்னா நிறைய ராஜாக்கள் காலத்துல ஆலயங்கள் சாலமோன் அழகா மகிமையா கட்டி வைத்திருந்த ஆலயங்கள் பல ராஜாக்கள்னால பழுதடைஞ்சு போச்சு, அங்கங்க இடிஞ்சு கிடக்குது. ஆகையினால இவன் என்ன செய்தான்னா, ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கு ஒரு டீம் அமைச்சு ஆலயத்தை பழுது பார்க்கிறான். இப்படி ஆலயத்தை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது, ஆலயம் என்பது சும்மா விளையாட்டு இல்லை, எந்த மாதிரி கிடையாது, பெரிய ஆலயம். அவன் சொல்றான் பாருங்க, நாங்கள் கட்டுகிறது எங்கள் தேவன் பெரியவரா இருக்கிறபடினாலே நாங்கள் கட்டுகிற ஆலயமும் பெரிதா இருக்கும், ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். பெரிய அரண்மனையை ஆண்டவர் கண்டு கட்டின சாலமோன். பெரிய 46 வருஷமா கட்டினாங்களாம். இப்படி போட்டுப்படி 46 வருஷம். ஏசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடிங்க, 3 நாளைக்குள்ள என்ன செய்கிறேன், நான் கட்டி எழுப்புவேன் சொன்னவன்னு சுத்தி இருக்கவங்க சொன்னாங்க. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷம் ஆச்சு, இவர் என்னடானா 3 நாளில நான் கட்டிடுவேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அப்ப அவர் சொன்ன காரியம் வேற, அவங்க புரிந்து கொண்டது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆலயத்தை பழுது பார்க்கும் போது அங்க ஒரு ஆசாரி என்ன செஞ்சுட்டானா, நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்க அகப்பட்டிருக்குது, அதை டக்குன்னு கண்டுபிடிச்சுட்டான். ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு இருக்கிற இந்த சுதந்திரம் பாருங்க, எல்லார் கையிலும் பைபிள் இருக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒரு மார்ட்டின் லுத்தர் காலத்துக்கு முன்னாடி கூட அது கிடையாது. முன்னாடி வரைக்கும் அந்த புத்தகம் எல்லார் கையிலும் கிடையாது. அவர் தான் ஒரு பெரிய புரட்சியாளர், ஒரு பெரிய மார்க்க புரட்சியை உண்டு பண்ணினா எல்லார் கையிலும் புத்தகம் இருக்கும்னு கொண்டு வந்தாங்க, ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா ஒரு வாசிப்பாங்க, வாசிட்டு கண்ணாடி டூம்ல வச்சிருவாங்க, நீங்க அதை எட்டி வேணா பார்க்கலாம். நம்ம அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கோம், அது வேற கணக்கு. அது எங்க திறந்து வாசிக்கிறோம் இல்லையா, எட்டி தான் பார்க்கிறோம். அப்போ வாசிக்கிறதுக்கு முடியாது. அப்ப அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணும். அப்ப இந்த ஒரு புஸ்தகம் அகப்பட்ட உடனே இதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. கொண்டு போனா அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா, இவனுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் இந்த ஆலயத்தை இப்படி இந்த தேசத்தை இப்படிலாம் கெடுத்தபடினால கர்த்தர் இந்த தேசத்தையும் யூதா ஜனங்களை அழிப்பேன்னு போட்டிருக்கு அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்ச உடனே யோசியா ராஜா உடனே என்ன செய்யலாம் தெரியுமா, கர்த்தருக்கு முன்னாடி ஆள ஆரம்பிச்சுட்டான். இல்லையா சொல்லுமா? அப்போ என்ன சொல்ல வருகிற அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவங்க கண்டுபிடித்தபடினால யோசியாவுடைய ராஜ்யம் தப்பித்தது. அவன் ராஜ்யம் தப்பித்தது, அவனும் தப்பிச்சான். நான் சொல்றேன், தேவன் இன்னைக்கு என்ன குறித்து என்ன நினைவு இருக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன குறித்து என்ன நோக்கத்தோட, என்ன சித்தத்தோட, என்ன விருப்பத்தோட அவன் அதை கண்டுபிடிச்சான். நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடித்தார்கள். நீங்க அப்படி தேடி கண்டுபிடிக்கணும். பைபிள்ல ஏசாயாவில் ஆண்டவர் பாருங்க, லூக்கான்னு நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாரு. அவர் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது அவர் ஒரு
ஜெப ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாராம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்க அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். அதுல தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அவர் வாசித்தார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப அவர் என்னன்னா பெரிய பைபிள்ல ஆதியாம, யாத்ராம, லேவியராம, என்னாகம, எரேமியா, எசேக்கியேல் இப்படிலாம் இருக்கு. ஏசாயா இருக்குது, ஓசியா இருக்குது, தானியேல் இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர் குறிப்பிட்ட புஸ்தகம் என்னன்னா தன்னை குறித்து எழுதியிருக்கிறார். ஆமா, தன்னை குறித்து எழுதியிருக்க லூக்கா 4:20 4:17 போட்டிருக்கு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியார் வெண்மையில் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரினை. இது யாரை குறித்து எழுதப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட வாசகத்தை தேவன் வேதத்திலிருந்து கண்டுபிடித்தார். நான் சொல்றேன், உங்களை குறித்து தேவன் வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை என்றைக்காவது நீங்கள் கண்டுபிடித்தது உண்டா? உண்டா? உங்களை குறித்து கர்த்தர் என்னதான் சொல்லி இருக்கிறாரு, என்னதான் நினைக்கிறாரு, என்னதான் எதிர்பார்க்கிறாரு? ஒரு ஒரு காமனா சொல்லிடுவோம், நான் ஆண்டவருக்கு தான். சரி, என்ன பர்பஸ், என்ன நோக்கத்திற்காக, என்ன முகாந்தரத்திற்காக? பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் தெரியுமா? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி, யூதர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பிடித்தவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னை பிடித்தார். நான் சொல்றேன், உங்களை குறித்து தேவன் என்ன நோக்கத்தோடு இருக்கிறார் என்பதை வேதத்தில் தேடி கண்டுபிடியுங்கள். கைகளை தட்டி, அது உங்க வாழ்க்கையை சரிபடுத்தும். அது உங்க வாழ்க்கையில வெளிச்சத்துக்கு நேராக உங்க பாதையை சபைப்படுத்தும். உங்களை தேவ சித்தத்துக்கு நேராக, தேவ திட்டத்துக்கு நேராக நடத்துவதற்கு உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை தேடி கண்டுபிடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தன்னை குறித்து எழுதிய இடத்தை இயேசு கண்டுபிடித்தது போல உங்களை குறித்துதான இடத்தை கண்டுபிடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவ திட்டத்தை அறிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எந்த ஒரு முகாந்தரமோ எந்த ஒரு நோக்கமும் இல்லாம தேவன் ஒரு மனுஷனை பிடிக்கிறதே இல்லை. ஆமென் சொல்லமா? ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கிறாரு, வேறு பிரிக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாகமான் குஷ்டரோகி ஆயிட்டான். நாகமான் சீரியா படையில ஒரு பெரிய தளபதி, பெரிய பராக்கிரமசாலி, எண்ணிக்கைக்கு மிகுந்த மனுஷனா, பெரிய மனுஷன், சீரியா படையினுடைய தளபதி, பெரிய ஆளு. பைபிள் அழகா போட்டிருக்கு பாருங்க. சீரியா தேசம் போய் இஸ்ரவேலருக்கும் சீரியாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு வந்துட்டான். இந்த சீரியா தேசத்துல உள்ள பிடிச்சிட்டு வந்துட்டான். அந்த நாகமானுடைய வீட்டுல ஒரு ஒரு இஸ்ரவேல் சின்ன பெண்ணு அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம். அந்த குஷ்டரோகத்தை குறித்து அவன் பாரப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த சின்ன பெண்ணு தான் சொன்னா, என்னுடைய எஜமான் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போவாரானால் என்னுடைய குஷ்டரோகத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சின்ன பிள்ளை சொன்னதை கேட்டு அவன் தன் ராஜாட்ட போய் ஒரு நிருபத்தை வாங்கிட்டு இஸ்ரவேலுக்கு போனான். அந்த சின்ன பிள்ளை சொன்னதுனால அன்றைக்கு நாகமானுடைய குஷ்டரோகம் நீக்கப்பட்டது. இவனுக்கு இதுவும் வேணும். என்ன அடிமையை கொண்டு வந்தாம்ல, என்ன அடிமைப்படுத்திருக்காம்ல, வேலைக்காரி ஆக்கிச்சான். இஸ்ரவேல் தேசத்துல இருந்து என்ன கைதியை கொண்டு வந்துட்டான். இவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், செத்து தொலையிட்டுமா அவன் நினைக்காம அங்க கூட அந்த அடிமைத்தனத்துல கூட இயேசுவின் அன்பை பறைசாற்றினாள். நான் நினைக்கிறேன், திரும்பி வந்த உடனே அந்த நாகமான் குஷ்டரோகம் நீக்கப்பட்டு சுகமாய் திரும்பி வந்த உடனே நிச்சயமா அந்த சிறு பிள்ளைய அவன் விடுதலையாக்கி இருப்பான். ஆமீன் சொல்லுமா? விடுதலைக்கான வாய்ப்புகளை கர்த்தர் நம்மளை சுத்தி வைத்திருக்கிறாரு. நீங்க தான் அதை பயன்படுத்தணும். நமக்கு நேரா வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு நேரா வைத்திருக்கிற விடுதலை, நமக்கு சில நிறைய வாய்ப்புகளை, சின்ன சின்ன வாய்ப்புகளை அற்பமா எண்ணிடாதீங்க. அந்த சின்ன சின்ன காரியத்துல தான் பெரிய மாற்றத்தை, பெரிய விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. அந்த சின்ன பிள்ளைதான் பாருங்க, அவர் சொன்ன ஒரு என்னுடைய எஜமான், அவளுக்கு எங்க இருந்து அந்த மனசு வந்துச்சுன்னு தெரியல. அவ ஒரு வேலைக்காரி, அந்த வீட்டுல சின்ன பிள்ளை வேலை செஞ்சுட்டு கிடக்குறான். அவ சொல்ற, என் எஜமான் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போன அந்த குஷ்டரோகம் நீங்குமே சொன்ன உடனே அவன் போறான். அது அந்த சின்ன பிள்ளை பேச்சக்காரிட்டு போனா சுகமாயிட்டான். நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இந்த நியாயபரமான புஸ்தகத்தை என்ன செய்தாங்கன்னா அவன் கண்டுபிடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. பாருங்க, அதுல ஒரு வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனத்தை வாசிப்பு. 22:18 பாருங்க. யூதாவினிடத்தில் நீங்கள் போய் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை குறித்து சாபம் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு
ஆ, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் பிதாக்கள் அண்டையில நீ என்ன செய்வாய்? நீ சமாதானத்தோடு, நீ மரண பரியந்தம் நான் இந்த இந்த தேசத்தை அழிப்போம்னு சொன்னேன், இந்த ராஜ்யத்தை அழிப்போம்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை, நியாயப்பிரமாணத்துல சொன்னதை நீ கேட்ட உடனே நீ உன் மனசு இலகி எனக்கு முன்னாடி நீ அழுதபடினால நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆனா உன் நாட்கள்ல இந்த அழிவு வராதபடிக்கு, இந்த அழிவுக்கு உன்னையும் இந்த ராஜ்யத்தையும் நான் காப்பாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதுதான் சொல்றேன், தேவன் நம்மளை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்கிறதை கண்டுபிடிக்க, அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கப்படு, அழிவுக்கு தப்புவிக்கப்படு, கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டத்தை அறிந்து கொள்ள வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கைகளை தட்டி அல்லேலூயா, ஆமென். அழகான ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவதற்கு வேதத்தை வாசித்து கொண்டே இருங்கிறார். வாசித்துக்கிட்டே இருக்கணுமா? பைபிள வாசித்துக்கிட்டே இருக்கணுமா? அதை வாசிக்க வாசிக்க உங்க விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர வளர தேவன் உங்களோட இருப்பார். பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த வருஷத்துல. ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக அது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட், வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கிற பாக்கியத்தை, சாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வேத புத்தகம் நமக்காக எழுதப்பட்டது, எனக்காக எழுதப்பட்டது. என்னை குறித்ததான திட்டமோ, தேவனை குறித்ததான திட்டமோ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது அந்நிய காரியம் அல்ல, இது என்னுடைய சொந்த காரியம் என்று சொல்லி வேதத்தை சுமப்பதற்காக அல்ல, வேதத்தை தியானிப்பதற்காக, வாசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை, சூழலை கர்த்தர் நமக்கு உருவாக்கி தருவாராக. ஆமென் சொல்லமா? நம்பர் 1. நம்பர் 2 சொல்றேன் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத புஸ்தகம். 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 4:20, நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு காத்துக்கொள். எவைகளை கண்டுபிடிக்கிறவங்க, தேவனுடைய வசனத்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஹீல். வசனம் சொல்லுது, அவர்களுக்கு ஆரோக்கியம், ஜீவன், அப்புறம் சுகம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும், உடலுக்கெல்லாம் என்னது? எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அழகான வார்த்தை பாருங்க. இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைத்து, என் மகனே, என் வசனத்துக்கு உன் செவியே, என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய்த்து, அவைகளை உன் கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாதான், அவைகள் உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளு, அவைகளை நீ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு சரீரத்துல, இப்போ நான் சொல்றேன் பாருங்க, எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ வாக்கு திட்டங்கள் இருக்குது. ஆனா சில வசனங்கள் தான் நம்ம இருதயத்தை தொடும் பாருங்க. பிரசவம் பண்ற எல்லா வசனமும் உங்களுக்கு தொடுது. என்ன பிரசவம் பண்ணிட்டு கடைசி ஜோம் பண்ணுவோம் பாருங்க, அப்ப ஏதாவது சொல்லுவேன். அப்ப சொல்லியிருக்காங்க, நீங்க பிரசங்கம் பண்ணீங்க இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு அந்த பேசல, கடைசியா போற போக்கில் ஒண்ணு சொல்லிட்டு போனீங்க இல்லையா, அது என் வாழ்க்கையில ரொம்ப தொட்டுச்சுன்னு சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. இதை விட இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க. பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடி எதையாவது புலம்பிட்டு இருப்பேன். வசனம் பாருங்க இப்படி சொல்லுதீங்க, தாமதமா வரீங்க, லேட்டா இப்படி சொல்லிட்டு பாருங்க. அதுல தொடப்பட்டவங்க இருக்கிறாங்க. பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுவோம் பாருங்க, எதையாவது அதுல தொடப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வருதுன்னா, எல்லா வசனமும் நம்மளை தொடரதில்ல, ஏதோ ஒரு வசனம் என்ன தொடுகிறது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை திரும்ப நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில எனக்கு ஆறுதல். நிறைய வசனம் இருக்குது, ஆனா நாம நம்புவதற்கு நீர் ஒரு வசனம் கொடுத்தீர்களா, அந்த வசனத்துக்கு எனக்காக மறுபடியும் திரும்ப மறுபடியும் எனக்குன்னு ஒரு வசனம் இருக்குது, எனக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, எனக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்றவங்க கைத்தட்டி, உங்களுக்கு பேசுகிற வார்த்தை எனக்குரியதல்ல, எனக்குன்னு ஒரு வார்த்தை, அது உங்களுக்குரியதல்ல, உங்களுக்கு ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை, இப்படி ஆண்டவர் தனித்தனியாய் ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க அல்லது பெற்றுக்கொண்டவங்க தலைக்கு மேல கைத்தட்டி, எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு சொந்தங்கிறத நான் நம்புறேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மாத்திரம் எனக்கே சொந்தம்னு நம்புறேன். எனக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்த வசனம் ஏசாயா 43:1 இருக்குது. பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன்,
நீ என்னுடைய இதான் எனக்கு வாக்குத்தத்தம். எத்தனை வார்த்தைகளை யார் வந்து சொன்னாலும் சரிதான், அந்த வசனத்தை வாசிக்கும் போது என் நினைவெல்லாம் எங்க போகும் தெரியுமா? அந்த நாட்களுக்கு போயிடும். அன்னைக்கு என்ன நான் அப்போ எனக்கு வேதமே தெரியாது பாருங்க. அந்த நாட்களுக்கு பைபிள் காலேஜுக்கு போகல, அந்த நாட்களுக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசு, அந்த நாட்களுக்கு அந்த நாட்கள்ல இருந்த எனக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அங்க போயிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற எந்த வசனங்களை சொன்னாலும் கூட எனக்கு அது ஆறுதலா இருக்காது. இந்த வசனத்தை சொல்லிட்டாங்க, யாராவது ஒரு ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா எனக்கு என் இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு குதூகலம் இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. அப்படி கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறான்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்குன்னு ஒரு வசனம் இருக்குதுங்க பைபிள்ல. ஹோல் பைபிள்ல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகங்கள் இருந்தாலும், எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சங்கள் வசனங்கள் இருந்தாலும், எனக்குன்னு ஒரு வசனம். அதைத்தான் தாவீது சொல்ற, ஆண்டவரே நீர் உம்முடைய அடியானை நம்ப பண்ணின வசனத்தை திரும்பவும் நினைத்தருளும், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல். கைதட்டி அல்லேலூயா. அப்போ நீங்க உங்களுக்குரியதை கண்டுபிடிக்கணும். சொல்லமா, இப்ப எல்லா வசனமும் ஒரு மனுஷனுக்கு கீழே உண்டாக்காதுங்க. சில வார்த்தைகள் தான் சில மனுஷனுக்கு ஹீலிங்க உண்டாக்கிடும். அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதான் வசனம் சொல்லுது. அவைகளை தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவைகள் உடலுக்கெல்லாம் நீங்க வசனங்களை தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஹீல் வசனம் இருக்கும். உங்களுக்குன்னு ஆரோக்கியமாக்கக்கூடிய, சுகமாக்கக்கூடிய ஏதோ ஒரு வசனத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அது ஏசாயாவில் இருக்குதா, எரேமியாவில் இருக்குதா, அல்லது புதிய ஏற்பாட்டில் இருக்குதா, மத்தேயுவில் இருக்குதா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்குதா, கொரிந்தியர்ல எழுதி வச்சிருக்கிறாரா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருந்து வச்சிருப்பாரு. ஆமீன் சொல்லுமா? ஒரே மருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறாம அவன் டாக்டர் இல்ல. ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு மருந்து எழுதி கொடுக்குறான் இல்லையா? ஒவ்வொரு விதமான ஆண்டவரை பாருங்க, அற்புதம் ஒவ்வொரு விதமா செய்யறாரு. ஒரு குருடன் வந்தான், கண்ணுல என்ன விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். ஆமா, உங்க விசுவாசத்தின் மீது ஆகக்கூடாது. போயிட்டான். ஒரு ஸ்திரீ வந்தா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவோன்னா சுத்தமாயிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் சொல்றான், என் வீட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிடாங்கிறான். வந்துடாதீங்க ஆண்டவரை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரை போதுங்கிறான். மரணப்படுக்க மாறிட்டு இல்லையா சொல்லுமா? ஜெபாலயத்துல போதகர் வர்றாரு, நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு கூட்டு போயிட்டாரு. மறித்து போன சிறுமி உயிரோடு எழுப்பிட்டாரு. ஒருத்தன் வராதங்கிறான், ஒருத்தன் வாங்கங்கிறான், ஒருத்தி தொட்டா போதுங்கிறான். அவரை தொட்டாலும் சுகம், அவர் யாரை தொட்டாலும் சுகமான. அப்ப பல விதத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரே மாதிரி அற்புதங்களை செய்கிறார். விதவிதமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை கொடுக்கிறார். எனக்கு செஞ்சது போலவே உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு வேறு விதமான அற்புதங்களை, வேறு விதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், எங்கே போவேனா? நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, 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 கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், எங்கே போவேனா? நீங்க நினைச்சா என்ன மறந்தா போவேனா? எனக்கு இந்த நீதிமொழிகள்ல இந்த 2ஆம் அதிகாரம் எனக்கு பாருங்க, திருப்பி கொடுங்க. 2ஆம் அதிகாரம் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. 2வது வசனம், 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம் வாசிங்க. நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு படுத்தி கூப்பிட்டு அழைத்து பாருங்க, அதை வெள்ளியை போல் நாடி புதையல போல புதையல்களை தேடுகிறது போல, புதையல் அல்ல, புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். எப்படி தேடணுமா? வெள்ளிய என்ன செய்யணும்? வெள்ளிய தேடுவது போல புதையல ஒன்னும். பாருங்க, இப்போ ஒரு புதையல் இருக்குதுங்க. அப்ப நான் சொல்லிட்டேன்னு வைங்க, எப்பண்டா இவர் கதவை பூட்டிட்டு வெளியே போவாரு, பூட்டை உடைச்சு நினைஞ்சிடலாம், உள்ள வந்து காணிக்கப்பட்டி வச்சுக்க அந்த பக்கம் உருட்டி போட்டுட்டு பூரம் தோண்ட ஆரம்பிச்சிருவோம். யாராவது போவோமா? ஒரு பேச்சுக்கு சொல்லவாரு, இங்க போற இடத்துல வீட்டு பக்கத்துல அல்லது பின்னாடி அல்லது முன்வாசல்ல எங்க இங்க ஒரு நகையை போட்டான் அப்படின்ட்டு அவன் தேடினா கூட விட்டுட்டு போயிருவான். நம்ம என்ன செய்வோம்? லைட்டை போட்டு நம்ம வீடியோ தேடிட்டு இருப்போம். ஏன்? அது விலையேறப்பட்டது. அதை விட விலையேறப்பட்டது தேவனுடைய வார்த்தை. ஒரு நகை நட்டை போட்டுட்டு
எவ்வளவு நேரம் ஆனாலும் தேடுகிற நம்ம பாருங்க வேதத்தை தேடுறதே இல்லை. நீங்க தேடி பாருங்க. அது எப்படி தேடணுமா? வெள்ளியை தேடுவது போல, புதையல்களை தேடுவதை போல. அப்போ புதையலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்ட தெய்வீக வார்த்தை புதையலை விட விலையேற பெற்றது. புதையலால செய்ய முடியாதது உங்க சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை, உங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை, உங்க குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை. எந்த குடும்பத்துல வேதத்தை திறந்து மனதார வாசிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல பேயோ பிசாசோ எந்த போராட்டமோ எந்த பில்லி சுனியமோ பலிக்காது. அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாயிரும். வேதத்தை திறந்து வச்சு சத்தமா வாசித்து பாருங்க. நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உங்க வீட்டுக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தை நீங்க காண்பீர்கள். ஏன்னா வேதத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கைகளை தட்டி அல்லேலூயா. நீங்க படிச்சு பாருங்க, ஒரு பெரிய பீஸ்ஃபுல், ஒரு பெரிய சமாதானம். அதனாலதான் சொல்றேன், நீங்க புதையலை தேடுவது போல என்ன செய்யுங்க. எவ்வளவுதான் தேடுறோம், பணத்துக்கு எங்கெல்லாம் ஓடுறோம் பாருங்க. ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார் ஆசீர்வாதத்தை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தியானமா இருக்கிற மனுஷன், இதுல நினைவா இருக்கிறவன் செய்வதெல்லாம் என்ன செஞ்சாலும் அது விளங்குமா. நம்ம பாஷையில சொல்றோம், என்ன நினைச்சாலும் சரிதான். அதான் சொல்ற இம்பார்ட்டன்ட். நீங்க மெனக்கெட்டு காலையில எந்திரிச்சு அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்னு போறத முதல்ல எந்திரிச்சு ஒரு 5 அதிகாரத்தை வாசிங்க. பைபிளை வாசித்து எனக்கு அந்த 5 அதிகாரத்துல ஏதோ ஒரு வசனத்தை கத்த தருவார். அதை மனசுல வச்சுக்கிட்டு அன்னைக்கு நாள் பூரா நீங்க வேலை செஞ்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் அடைக்கப்பட்ட கதவும் திறந்துரும். போகக்கூடியவனும் போகாம ஆண்டவர் தடுத்து உட்கார வைத்திருப்பார். அன்னைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கத்தர் உங்களுக்கு தருவார். அந்த நாள் உங்களுக்கு வேஸ்டா போகாது, விருதாவா போகாது. எல்லாம் கைக்கூடி வரத்தக்கதான கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்ல அல்லேலூயா. நம்ம கேட்கறதுல நம்மளை யாருமே ஜெயிக்க முடியாது. கேட்கறதுல நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா கேட்டுட்டு அதை என்ன செஞ்சிருந்தோம்? கை கொள்றது இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்க கை கொள்ளணும், அதுதான் முக்கியம். தினந்தோறும் எந்திரிச்சு பைபிளை வாசித்து பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக, மிகப்பெரிய அற்புதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை சுகவாழ்வுக்கு நேராக நடத்திடுவார். அதனாலதான் எங்களை போல ஊழியக்காரங்க தலையே அடிக்கிறாங்க. வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகாதாக. அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகம புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்வோம். முப்பத்தி 39, 40. 1 நாளாகம புஸ்தகத்துல 38, 9, 40. வாசிப்போம். பேராய் எழுதியிருக்கிற பிரபுக்களாய் இருந்தார்கள், ஏராளமை பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படி தேத்தேரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய், நல்ல கவனிங்க, நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க ஒரு வம்சத்தை குறித்து அங்க போட்டிருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்க கிட்ட நிறைய ஆடுகள் இருக்குன்னு அந்த ஆடுகளுக்கு ஏற்ற மாதிரி மேய்ச்சல் உள்ள இடத்தை, செழிப்பான ஒரு இடத்தை, அமெரிக்கை அப்படின்னா அமைதியான ஒரு நல்ல சூழல் உள்ள இடத்தை அவங்க தேடி கண்டுபிடித்தார்கள். ஆமீன் சொல்லமா? மேய்ச்சல் உள்ள இடத்தை தேடி கண்டுபிடித்தார்கள். நல்ல மேய்ச்சல் இருக்கிற சபையை தேடி கண்டுபிடிக்கணும். என்ன கை வர மாட்டேங்குது? வசனத்தை போதிக்கிற, வசனத்தை சொல்லுகிற, வசனத்தின் ஆழத்துல நடத்துகிற, வேத சத்தியத்துல நடத்துகிற, சரியான பாதையில நடத்துகிற, நித்தியத்துக்கு நிறைய நடத்துகிற, பக்தி விருத்திக்கு எதுவாய் நடத்துகிற, விசுவாசத்துக்கு எதுவாய் நடத்துகிற மேய்ச்சுள்ள இடத்தை, தொழுவத்தை கண்டுபிடிக்கணும். அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் திரளான ஜனங்கள் பார்க்கும்போது அவர்கள் தொய்ந்து போனவர்கள், மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை பார்க்கும்போது அங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்கள், சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. தொய்ந்துன்னா மேய்ச்சல் இல்லாதனால, அவங்களுக்கு அந்த ஆடுகளுக்கு சரியான மேய்ச்சல் இல்லாதனால தொய்ந்து கிடக்கிறாங்க. நல்ல மேய்ச்சல் இல்லைன்னா தொய்ந்து போயிடுவாங்க. விசுவாசத்துல தொய்ந்து, விசுவாசத்துல பலவீனப்பட்டு, விசுவாசத்துல சோர்ந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமீன் சொல்லுமா. இப்போ நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆமீன் சொல்லுமா. சுகம் அதாவது வசனத்துல போற செழிப்புள்ள விஸ்தாரமான அமெரிக்கை அப்படின்னா அமைதியான ஒரு சூழல் ஆடுகளுக்கு தேவை. அந்த இடத்தை அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள். நான் சொல்றேன், நல்ல மேய்ச்சல் உள்ள சத்தியத்தை போதிக்கிற சபையை கண்டுபிடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக.